மந்திரியாரா கட்டினாரு, அவருக்கு எப்படி இவ்ளோ பணம் அப்படின்னு கேட்டாங்களாம். நான் உங்ககிட்ட இந்த ரகசியத்தை சொல்றேன், இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இந்த மந்திரியார் சில நாட்களுக்கு முன்னாடி வந்தாரு. வந்த உடனே இந்த கடல் அலைய தினம் எண்ணி எனக்கு சொல்லணும்னு சொன்னாரு. அது சாத்தியங்களா? கடல் அலைய எண்ண முடியாது இல்லையா? அப்படி உங்களால எண்ண முடியலனா தினம் மீன் பிடிப்பீங்க இல்லைங்களா? அந்த மீன் பிடிச்ச பணத்துல பாதி எனக்கு கொடுத்துடணும். அப்படி பாதி பணத்துல எனக்கு நீங்க கொடுக்கலினா அரசர் உங்களை மீன் பிடிக்க விட மாட்டாரு, உங்க பிழைப்பே போயிடும் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டுதான் நாங்க பயந்து பாதி பணத்தை கொடுத்தோம். எங்களுடைய பணத்தை வச்சு இவ்வளவு பெரிய அரண்மனை கட்டியிருக்கிறாருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அரசர் இந்த மீன்காரர் மந்திரியை பத்தி சொன்னதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுங்களாம். இந்த மாதிரி ஆட்கள் எந்த மாதிரி சூழ்நிலையிலும் திருந்தவே மாட்டாங்க, இவங்களெல்லாம் நாடு கடத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாருங்களாம். இந்த குட்டி கதையிலேருந்து நம்மலாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, லஞ்சம் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்புங்க. நம்ம ஊர்லலாம் இதெல்லாம் ரொம்ப சகஜம்ப்பா. நம்ம ஊர் மக்களை திருத்துறதுக்கு இந்தியன் தாத்தா மறுபடியும் பிறந்து தாங்க வரணும். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.